பார்த்தேன். அந்த அளவுக்கு மாடு ஒன்றும் செட் ஆகலை. மாடு பூராமே விலைவாசி கூட சொல்கிறாங்க. அதுதான் சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, வந்தாச்சு. விலை பூராமே எக்கத்தை பார்த்தேன் எனக்கு வெளியிலேங்க. அவங்க வியாபாரி பூராமல் பார்த்தேன் என்னென்னதே மாடு வாங்குறாங்கன்னு என்னன்னு தெரியலை. பாவம் வீடெல்லாம் கிடந்து மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது. மக்கள் விலைவாசி சொல்கிறதெல்லாம் பார்த்தா சந்தையில் விட பரவாயில்லன்னு தோணுது. அங்கே கேட்டோம்னா அவ்வளோ ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. நம்ம வாங்கி வளர்க்கணும்னு கேட்டால் இத்தனைக்கான மாடை கூட 25,000 30,000ன்றாங்க. அது என்னென்னது வியாபாரிலாம் மாடுகள் அவங்களோட மல்லு கட்டி தான் வாங்கிட்டு வர்றாங்க. அவளும் சொல்லுவாங்க நிறையா. ஏப்பா இங்கே வந்துனாலும் நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறீங்க, அங்கே அவங்ககிட்டலாம் நாங்கள் மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பொழப்பு அப்படி தான் இருக்குது. அவங்களும் அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்கிட்டு வராங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. விற்றுப்பிட்டு அப்புறம் மாடை காண வைக்கணும். அடுத்த மாடு வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. நல்ல மாடாக நல்லா வளங்க, அவ்வளோதான் என்னோடய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு கண்டுகளாக கூட நாட்டு மாடு பசுகளை வாங்கி போட்டு கண்டுகளை எடுங்க. கிட மாட்டெலாம் கண்டு வாங்க முடியலை. அசால்ட்டாக 5,000 10,000க்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வாங்கி எத்தனை காலம் பொடி கண்டா 3 மாத கண்டு 4 மாத கண்டுலாம் 10,000டா என்ன ஆச்சு? ஒன்றும் வாங்கவே முடியலை கிட மாட்டு கண்டுகள்லாம். அதனால தான் சொல்கிறேன், நாட்டு மாட்டு கண்டுகளை கூட நீங்களாம் ஒரு மாலை போட்டு கூட வளர்த்துக்கோங்க. அந்த கண்டை கூட எடுத்து மஞ்சள் கவுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு அளவு இல்லாமல் கிடமாட்டு கண்டுகளை விலை ஓவராக சொல்கிறாங்க. அளவாக சொன்னால் தானே வாங்க முடியும். இப்போ இந்த கிடமாட்டு கண்டுக்கெல்லாம் சுத்தமாக விலையே இல்லாமல் கிடந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இவ்வளோ விலைவாசிகளை போட்டு வாங்குகிறாங்க. அது எவ்வளோ பெருசாகி மாடாகி எவ்வளோக்கு விற்கும்? 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்கும். அது 3-4 வருஷம் வளர்க்கணும். இப்போ அங்கே இத்தனை கண்டு பிறந்த கண்டுலேயே 3 மாதம் கண்டுலேயே 15,000டா எங்கிட்டு வாங்க முடியும்? அதை முடிஞ்ச அளவு கிடமாட்டுக்காரவை பார்க்குறவங்க கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். அப்படி என்னன்னு பாருங்கள். அவங்களும் வளர்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து மாடு சரியாக வரலைன்னா விற்பாங்க. அப்போ ஒரு அளவுக்கு போனாலும் வளர்த்து 30,000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் கிடமாட்டுக்காரெல்லாம் பார்த்து ரேட்டை குறைச்சி கொடுங்க. ஆமாம், அப்போ தான் அடுத்து மாடு மஞ்சட்டுகளுக்கு இது பண்ண முடியும். அவங்களோட ஆதரவுனால தான் இன்றைக்கி நீங்கள் கிடமாடு வச்சுருக்கீங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நேரம் எல்லாமே முடிச்சுட்டு போயிருப்பாங்க, பார்த்துக்குங்க. அதனால் எல்லாத்துக்கும் கண்டு போய் சேரணும்னா விலையை கம்மியாக கொடுத்து எல்லாரும் வளர்க்கட்டும் அப்படின்னு நினைங்க.